தாத்தா, அப்ப நான் இங்க வரவே கூடாதா? ஐயோ, யார் சொன்னா அப்படி? இது என் தங்க பாப்பா தமிழோட வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். இங்கேருந்து என்ன வேணாலும் பாப்பா எடுத்துக்கலாம். இதை யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரி தாத்தா. ஆனா உங்களை பாட்டியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தங்க பாப்பா, நீ தாத்தாவை பார்க்கணும்னு நினைச்சாலே தாத்தா அங்க வந்து நிப்பேன். ஓகே தாத்தா. சரி சரி சரி, கிளம்பலாமா? வாமா கிளம்பலாம். வா, ம். வாங்க மாப்பிள்ள. தனம், சொல்லுங்க. நீ உங்க அம்மாவும் பாரதி கல்யாணத்தை நிறுத்த அவ்வளோ திட்டம் போட்டீங்க, எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. கல்யாணம் நடக்கட்டும்னு விட்டுட்டீங்களா? வேற என்னங்க செய்யறது? விதி அதுதானா, நடந்துட்டு போகட்டும், விடுங்க. அது எப்படி விடுவான் இந்த மணி? என்ன பாக்குற? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். பாரதி இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. துரைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல தான் இருப்பா. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன், நடக்க விட மாட்டேன்னு சொல்றேன். என்ன அமைதி ஆயிட்ட? ஏங்க, நீங்க சொல்றது எதுவுமே நடக்காதுங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வாசுவோட விஷயம் என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏய், என்ன வளர்ற? செத்து போன உன் தம்பி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதாங்க தெரியுது. இல்லனா இவ்ளோ பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு கல்யாணத்துக்கு கிளம்புற வரைக்கும் வந்து நிக்குமா? அப்படி ஏதாவது நடந்தா மறுபடியும் உன் தம்பியை கொல்ல வேண்டியதுதான். ஏங்க, என்ன என்ன யோசிக்கிறீங்க? வாசுவோட இதயத்தை தானே அந்த ஆதிக்கிட்ட எடுத்து வச்சிருக்கீங்க. ஒருவேளை அதுதான் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட கதையை சொல்லிட்டு இருக்காத. ஏங்க, நீங்க நம்புங்க இல்ல நம்பாதீங்க, எனக்கு என்னமோ வாசுவோட ஆத்மா தான் ஆதியோட உருவத்துல இருக்கோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆதி மட்டும் இல்ல, அவன் உருவத்துல யார் வந்தாலும் யமலோகன் தான். அக்கா, எல்லாம் ரெடி. அம்மா, மாப்பிள்ளை எங்க ஆளக்கணும். நீ ஏன் டல்லா இருக்க? வேற என்ன எப்படி இருக்க சொல்ற? நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. சரி விடுக்கா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. மாப்பிள்ளை பார்த்தா என்ன நினைப்பான்? நீ சிரிச்ச மாமா இருக்கா, ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருக்கான். சரி அறிவு, நடக்கிறது நடக்கட்டும். சாரதாம்மா, நாழி ஆயிடுத்து. ஆதி தம்பி வர சொல்லுங்க, காப்பு கட்டணும் ஒன்னும். இதோ ஆதியே வந்துட்டான். நமஸ்காரம், உட்காருங்க. இப்போ காப்பு கட்டுற பூஜை நடக்க போறது. காப்பு கட்டுறது ஒரு முக்கியமான சடங்கு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மஞ்ச கைத்த மாப்பிள்ளை கையில கட்டுவா. மஞ்சளோட வெத்தலையும் சேர்த்து மங்களகரமான கட்டுற இந்த கயிறு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும். உட்காருங்க தம்பி. அம்மா, மாப்பிள்ளையோட தாய் மாமனை வர சொல்லுங்க. அறிவு, உட்காருங்க. இத மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. இந்த வெத்தலை பாக்க கையில வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை கையில கொடுங்க. இந்த காப்பை வலது கையில கட்டணும்.
மாப்பிள்ளையோட வலது கையில கட்டுங்கோ. இந்த சந்தன குங்குமத்தை அந்த முடிச்சல வைங்கோ, இந்த முடிச்சல வைங்கோ, உட்காண்டபடியே வைங்கோ. ஏங்க இவனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, இவன் கதை அவ்வளோதான், சொத்தெல்லாம் நமக்கு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த கம்பெனிக்காக நானும் நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு இவன் நம்மளை டம்மி ஆக்கி எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்கள மாற்றி உட்கார வச்சிட்டான். இதை என்னன்னு சொல்றத ஒன்றும் புரியல. எங்க பாருங்க, ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்கிற ஆனந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லியிருக்கேன். அவ என்ன பண்றான்னு தெரியல. சாரதாமா, நீங்க உங்காத்து மனுஷாலாம் வந்து சந்தன நலங்கு வைங்கோ. சரி. பவானி அக்கா, நீயே வா. வாங்கோமா, நீங்களும் வைங்கோ. இந்த வாருங்கோ, மத்தவாலாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவாதான், நீங்களும் இடுங்கோ, ஒவ்வொருத்தரா வாங்கோ. இந்த புஷ்பத்தை அந்த காப்புல சேர்த்து முடிஞ்சிருங்கோ. காப்போட சேர்த்து. சாரதாம்மா, ஆதி தம்பியை நமஸ்காரம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. போங்க தம்பி. ஆமாப்ல. நல்லா இருப்பா. எழுந்து. என்னங்க, ஆனாலும் உங்க அண்ணி பல்லே ஆள்தாங்க. பையன் சாக போற நேரத்துல கரெக்டா ஹார்ட்டை கண்டுபிடிச்சு பையனை காப்பாத்திட்டாங்க. இப்ப பையனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. கல்யாணம் எல்லாம் ஓகே தான் பவானி. ஆனா என்ன, அது பிச்சைக்கார குடும்பமா இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரலையே. ஏங்க, எப்பவுமே உங்க அண்ணிக்கு தகுதி தராதரம்லாம் தெரியாது. அதான் பையன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கூடவே அந்த அறிவு வேற. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, ஆதித்யா கல்யாண வைபோகமே. நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சரிம்மா, போங்க. நல்லா திருப்தியா சாப்பிடணும். மா, அவ்வளோதானம்மா, எல்லாம் முடிஞ்சதில்ல? எல்லாம் முடிஞ்சதுப்பா. ஏன்பா, என்னாச்சு? இல்லைம்மா, பாரதி வீட்டில் எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. நான் போய் அவங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா காமெடி பண்றீங்களா? உங்களுக்கு காப்பு கட்டிருக்கு. காப்பு கட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா? கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீங்க தாலி கட்டணும்னு உங்களுக்கு போட்டிருக்க ப்ரொடெக்ஷன் தான் இந்த காப்பு. வீட்டை விட்டு வெளியே போறதுக்குலாம் உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல மாமா. மண்டபம் போற வரைக்கும் நீங்க வீட்ல தான் இருக்கணும். என்னத்த நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆதி, ஸ்வேதா சொல்றது சரிதான்பா. அம்மா,
ஆமா மாப்ள, காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில போனா காத்து கருப்பு ஏதாவது அண்டிடும். அதனால மாப்பிள்ளை எங்கேயும் வெளியில போக கூடாது. அதுதானே நம்மளோட சம்பிரதாயம். அதெல்லாம் சரியாத்த. பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் போய் எல்லாம் பார்க்கணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பாரதி வீட்டை நல்லபடியா இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கல்யாணம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. முக்கியமா சொல்லணும்னா அது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னங்க ஸ்வேதா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்க போல. பவானி, இனிமே பிளான் பண்ணி என்ன ஆக போகுது? வந்த சொத்து போதும், மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஸ்வேதா முடிவு பண்ணிட்டா போல் இருக்கு. ஆனா அவ அப்படிலாம் முடிவெடுக்கிற ஆள் இல்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குங்க. மாப்ள, கல்யாணம்னா சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் வர்றது சகஜம் தானே. அதுக்காக உங்க கல்யாணத்தை நீங்களே பண்றது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் எங்களுக்கு என்ன மாப்ள மரியாதை இருக்கு? மாப்ள, என்னதான் இருந்தாலும் நான் உங்க தாய்மாமன் தானே. எனக்குன்னு இருக்கிற கடமைகளை நான் தானே செஞ்சாகணும். ஸ்வேதா சொன்ன மாதிரி அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மாமா, நீங்க கல்யாண மாப்பிள்ளையா சமத்தா வீட்ல ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி போய் அவங்கள பாக்குறோம். வந்தவங்களை எப்படி மரியாதையா நடத்துறது, சந்தோஷப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் மாமா. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, நான் போல. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. ஸ்வேதா, உனக்கு என்ன ஆச்சு? நீ போய் அவங்கள பாத்துக்க போறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா ஸ்வேதா? கண்டிப்பா தேவைதான் அத்தை. ஏன்னா வந்திருக்கிறவங்க ஒரு நைட் கூட தாங்க மாட்டாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரியே ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லாம கொல்லாம ஓடி போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற ஸ்வேதா? ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். புரியுற மாதிரி சொல்லு. அத்தை, டென்ஷனே வேண்டாம், ஃப்ரீயா இருங்கன்னு சொல்றேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சரி ஸ்வேதா, ஆனா எப்படி? அக்கா, ஏன் எப்படிங்கிறதெல்லாம் உனக்கு எதுக்கு? நடக்கிறப்ப நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. எனக்கு புரியறதெல்லாம் இருக்கட்டும் அறிவு. ஆனா நாம ஏதோ பண்ண போய் பாரதி வீட்டுல இருக்கிறவங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஆதி ஏன் மேல கோச்சுக்க போறான். ஐயோ அண்ணி, நீங்க ஏன் கண்டதெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்கிறீங்க? அதான் ஸ்வேதாவும் உங்க தம்பியும் சொல்றாங்கல்ல, அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவாங்களா? நீங்கெல்லாம் விட மாட்டீங்க, சரிதான். ஆனா இதெல்லாம் தேவையா? ச்சே, எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. இந்த நிமிஷம் ஆதி என் கூட இருந்துட்டா மட்டும் போதும்னு தோணுது. அத்தை, என்னத்த பேசுறீங்க? ஸ்வேதா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அக்கா, உங்க பையனுக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் வராம இந்த விஷயத்தை கச்சிதமா காதும் காதுமா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது பாரு, நீ முதல்ல பயப்படாம சாதாரணமா இரு. நீயே இப்படி பயந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துட போல இருக்கே. அத்தை, அப்பா சொல்ற மாதிரி மாமாவுக்கு சந்தேகம் வராம பாத்துக்கிறது இதுல ரொம்ப முக்கியம். அதுலயும் உங்க மேல மாமாவுக்கு ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது. வந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க ஆதிக்கிட்ட போன்ல பேசாமலையா இருப்பாங்க? அப்ப ஏதாவது சொல்லிட்டா? பரவாயில்லையே பார்வதி, நீயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. பவானி, ஏகாம்பரம், இந்த கல்யாணத்துல எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஆதி விருப்பப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ நாம குடும்பமா சேர்ந்து அவனோட உயிரை காப்பாத்திருக்கோம். இன்னைக்கு ஆதிய அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு
நம்ம எல்லாருக்கும் தான் இருக்கு. அண்ணி எங்களுக்கு எல்லாம் புரியுது அண்ணி, நீங்க எதுவும் சொல்லவே வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமாக்கா, அவர் சொல்றது கரெக்ட் தான், நாங்க பாத்துக்கிறோம். உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எது நடந்தாலும் ஆதி மட்டும் என்ன வெறுத்து விட்டுட்டு போற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அக்கா சொல்லிட்டு போனதை நீங்க 2 பேரும் கேட்டீங்களே? நாங்க கேட்டதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. இங்க பாருங்க, நேரடியாவே நான் விஷயத்துக்கு வரேன். நடக்க போற இந்த கல்யாணத்துல அக்கா சொன்ன மாதிரி இங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்துல என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், அடிச்சுக்கலாம், ஏன் கத்தி எடுத்து கூட மாத்தி மாத்தி குத்திக்கலாம். ஆனா நாம எல்லாருமே ஒரே குடும்பம். நாம ஒத்துமையா இல்லாம போனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெளியில இருந்து உள்ள வரவன் நம்மள ஒண்ணு இல்லாம டம்மியா மாத்திடுவான். நாம ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய நேரம் அது. வரப்போறவ ஒன்னும் லேசப்பட்டவ கிடையாது. இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் உங்க கண்ணுல கூட பார்த்தது கிடையாது. வரவ நம்மள அதிகாரம் பண்ற நிலைமை வந்துடவே கூடாது. ஆமா பவானி, ஸ்வேதாவும் என் வீட்டுக்காரும் சொல்றது நிஜம்தான். மாப்பிள்ளைய என்ன பண்ணி வச்சாங்களோ தெரியல, அவர் ஏதோ மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அந்த பாரதி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்க ஸ்வேதாக்கு என்ன குறைச்சல்? பார்வதி, சும்மா இருக்கியா நீ? இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு நான் சொல்றது இதுதான். இந்த விஷயத்துல நாம ஒரே குடும்பமா ஒத்துமையா இருந்தாதான் நமக்கு நல்லது. நீங்க எதுவுமே பண்ணக்கூட வேணாம். நீங்க அமைதியா இருந்து நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இதெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே, அமைதியா இருந்துட்டா போச்சு. இங்க பாரு பவானி, திரும்பவும் சொல்றேன், வரப்போறவ நம்ம 2 பேருக்குமே பொதுவான எதிரி. அதனால நாம சேர்ந்து அடிச்சாதான் சரியா இருக்கும். சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கலாம். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வா. ஏங்க, ஒரு விஷயத்த கவனிச்சுங்களா? இவங்க பேசின வரைக்கும் எல்லாமே சரிதான். ஆனா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்னவோ இருக்குங்க. என்ன பவானி, என்னவா இருக்குன்னு நீ எதை சொல்ற? இல்லங்க, அந்த அறிவு பேசிட்டு போனதை வச்சுதான் சொல்றேன். அவன் இப்படி எல்லாம் இறங்கி வந்து பேசுறவன்லாம் கிடையாது. நம்மள அவன் ஜென்ம விரோதி மாதிரி இல்ல பாப்பான். அவன் நம்ம கிட்ட இறங்கி வரான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. அந்த தப்பு என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற பவானி? அது தெரியலங்க, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது உங்க அன்னைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே சொல்ற? நீ சந்தேகப்பட்டா அது சரியா தான் இருக்கும். இத்தனை வருஷமா நாம கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருந்தது அந்த ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடும்பமா வாழ்றத பாக்குறதுக்கா? அறிவுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போடணும்னு ஆசை. ஆனா நாம அந்த ஆதியையே போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க நினைக்கிறோம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. நமக்கான சந்தர்ப்பம் வரப்போ ஆதியை இல்லாம பண்ணிட்டு பழிய தூக்கி அறிவு மேல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, பேங்க்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா, உங்களோட லைஃப் பேங்க். ஓ அப்படியா? நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வெளியில் போயிட்டுருக்கோம். இப்போ எதுவும் பேச முடியாது, நீங்கள் அப்புறமா கூப்பிடுங்க.
எவ்வளோ ஃபீலிங்காக ஃபோன் பண்ணுறேன், இப்படி கட் பண்ணுறீங்களே. ஏங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? நாங்க வண்டியில போயிட்டு இருக்கோங்க. லோன் எதுவும் வேண்டாம். மாதிரி பாரதி போதுமா? நீ எவ்வளோ நேரம் தான் சமாளிப்ப? ஃபோனில் யாரு? ஆதி தம்பி தானே? பேசுமா பாரதி. ஹலோ, சொல்லுங்க. பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எவ்வளோ ஆசையாக ஃபோன் பண்ணுறேன், கட் பண்ணிட்டே இருக்கீங்களே. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாரதி. கூடவே இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கேன்.